Hi friends, welcome back to my channel Friendly Vlogs. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா சூப்பரான napkin தாங்க. இவங்க full and full வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்காங்க. மேம் வணக்கம் மேம். வணக்கம் மேம். வணக்கம். என் பேர் மதுராந்தகிங்க. பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கேன், கல்வியாளர், சொற்பொழிவாளர். அது கூட நானும் ஒரு தொழில் முனைவரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல நான் வந்து லேடிஸ்க்காக இந்த napkin, ஆர்கானிக் napkinனும் கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா மேம். ஒரு இனிஷியேட்டிவ் நம்மளும் எடுக்கணும். பாத்தீங்க அப்படின்னா நவடேஸ் நிறைய பக்கம் கேன்சர்ஸ், கர்ப்பப்பை புற்றுநோய் அந்த மாதிரி நிறைய வருது இல்லைங்களா? சோ நமக்கு வந்து இன்கம் வருது அப்படிங்கறத விட கண்டிப்பா சொசைட்டிக்கு, அதுவும் இன்க்ளூடிங் பெண்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் ஆஸ் எஜுகேட்டரா அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல நான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். நிறைய பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஓவரால் வந்து நிறைய பெண்கள் முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவே நான் ரேட்டுன்னு சொல்லணும், நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பெண்களுக்காக இந்த ஒரு சூப்பரான ப்ராடக்ட்ட கொண்டு வந்திருக்கீங்க. சரி மேம், இங்க ரேட் எல்லாம் எப்படி வருதுங்க இதோட? மேம் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கேள்விப்பட்ட அளவுக்கு எல்லாரும் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளும் எவ்வளவு தூரம் குறைச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம வந்து குறைச்சு கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அந்த ஒரு பெண்களும் வந்து பயன்படுத்த முடியும் இல்லைங்களா? இப்ப ஒரு சில ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கு, ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா உயர்தர வகுப்பு சார்ந்த மக்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு லெவல்ல தான். கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அப்ப நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தணும். பாமர மக்கள்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சவங்க எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் வந்து நம்ம வந்து பண்றதுக்கு நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். சோ நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு பர் பேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.5ல இருந்து 6 ரூபாய் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். 4000 ரூபாயில இருந்து. கண்டிப்பாங்க 4000 ரூபாய் தானா? கண்டிப்பா கொடுக்கலாம். எப்படிங்க மேம், பல்கா பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த மாதிரியா, இல்ல வந்து நீங்க வந்து சிங்கிளா எடுக்கணும், ஒரு பேக் எடுக்கணும்வே அந்த ரேட் தான் வருமா மேம்? அது வந்து டிபெண்ட் கஸ்டமர் எவ்வளவு குவாண்டிட்டி எடுக்கறாங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து நீங்க ஹோல்சேலா பண்றீங்களா இல்ல ரீட்டெயிலா பண்றீங்களா? ரெண்டுமே பண்ணலாம் மேம். ரெண்டுமே பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு ஹோல்சேலா வேணாலும் பண்ணி கொடுக்கலாம், ரீட்டெயிலா வேணாலும் ஒரு பேக் வேணும் அப்படினாலும் பண்ணி கொடுத்துருவீங்க? டெஃபினெட்லி மேம். ஒரு பேக் வேணாலுமே இப்ப பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா அவங்க வந்து ஒரு பேக்குக்காக நாங்க வந்து வேண்டாம் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? எல்லாத்துக்குமே, அதாவது வீட்ல இருந்து நீங்க ஒரு பெண்மணியா வீட்ல இருக்கீங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப உங்களுக்கு பெஸ்டான வீடியோ. மேம் கிட்ட எல்லாமே கேட்கலாம். இப்போ நம்ம எப்படி மேம் பேக்ல நீங்க எப்படி டிசைன் பண்றீங்களா, இல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாமா எப்படி மேம்? இப்போ இது வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன்ல எடுத்திருக்கோம். இப்போ நம்மள்ட்ட இருந்து வந்து டைரக்டா உங்க கஸ்டமரா இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். த்ரூ ஆன்லைன்ல போயிட்டு இருக்குதுங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் கிடைச்சிருக்குது. பேச்சாளரா இருக்கனால நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. சோ சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்னும் நீங்க வந்து மேலும் இந்த நாப்கின் பிசினஸ்லயே மேம் வந்து பயங்கரமா நீங்க உயர்த்தி விடணும். கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்புறேன். நாட் ஒன்லி தமிழ்நாடு, வெளியில இருக்கிற வேர்ல்ட் வைடே பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு மத்த ஸ்டேட்களுக்கு கொடுத்துட்டு இந்தியாக்குள்ள வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க வேர்ல்ட் வைட் வேணாலும் மேம் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் பண்ணா அவங்க நினைச்சா எங்க வேணா நம்மள கூட்டிட்டு போலாம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. அதாவது நீங்க ஹோல்சேலா வேணாலும் வாங்கிக்கலாம், ரீட்டெயிலா வேணாலும் வாங்கிக்கலாம். ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப பல்கா பர்ச்சேஸ் பண்ணும்போது ரேட் வந்து அந்த மாதிரி மாறுபடும். கண்டிப்பா மேம். இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் மேம், பெண்கள் வீட்டுல இருக்கோம் அப்படின்னு ஒரே சீரியல் பாக்குறோம், அப்புறம் சீரியல் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்களோட வேலைகள் நேரங்கள் எல்லாமே அதுலயே போகுது, டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்களே. அது சொல்லுங்க, கண்டிப்பாங்க மொபைல் போன். நான் என்னங்கற போன் யூஸ் பண்ணுங்க, நான் போன் யூஸ் பண்ண வேணாம்னு யாரையுமே சொல்ல மாட்டேன். அது ஸ்டூடெண்டா இருக்கட்டும், பேரண்டா இருக்கட்டும், யார் வேணாலும் போன் யூஸ் பண்ணுங்க. ஆனா அதை எதுக்காக யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். மொபைல் யூஸ் பண்ணுங்க, உங்களுடைய பிசினஸ்க்காக அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன் நான். நீங்களும் ஆன்லைன்ல எடுத்து இதை கண்டிப்பா பண்ணணும். பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டைம் அழகா பார்ட் டைம் ஜாப்பா நீங்க வந்து எடுத்துட்டு போலாம். கண்டிப்பா பெண்கள் வந்து இதை எடுக்கும்போது நிறைய இன்கம் கிடைக்குதுங்க. கண்டிப்பா நிறைய. இது ரொம்ப அவசியமான ஒரு பொருள். அப்படி இல்லாம வீட்டுல இருந்துட்டே கண்டிப்பா குழந்தைகளை பாத்துக்கணும், ஹஸ்பண்ட பாத்துக்கணும். நிறைய பெண்மணிகள் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பாத்துட்டு இருக்கவங்களே வெளியே வர முடியாம இருக்காங்க. கண்டிப்பாங்க வெளியே வர முடியாம அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வீட்டையும் பாக்கணும், பொறுப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அதுல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இது வீட்ல இருந்தே நம்ம வீட்ல இருந்து ரொம்ப அழகா பண்றாங்க. முதலீட்டுல இருந்து பண்ணலாம். மேம் அவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு 1000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு இருந்தா போதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி லாபம் வச்சு சேல் பண்ணுங்க. கண்டிப்பா 1000 ரூபீஸ்ங்கிறது இந்த ரொம்ப கம்மியான அமௌண்ட். கண்டிப்பா மேம். இது ஒரு சிம்பிள் திங் தான் மேம். ஒரு 1000 ரூபாய்க்கு எங்கிட்ட இருந்து வாங்குறாங்க, அது மூலியமா அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்கம் அவங்க எடுத்துட்டு முதலீடு இல்லாம அந்த லாபத்தை எடுத்துட்டு திரும்ப அதே இதை போடுறாங்க. அவ்வளவுதான் மேம். இது வந்து அவங்க நினைக்கக்கூடியதுதான். ஒரு 1000 ரூபாய்க்கு வேணாலும் அவங்க வந்து தாராளமா வந்து ஸ்டார்ட் பண்ண. நம்ம ஸ்டாக் அவைலபிலிட்டி நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கும். எப்ப கேட்டாலும் ஆர்டர் பண்ணாலும் டக்குன்னு வாங்கிக்கலாம் இல்லையா? கண்டிப்பா மேம், கண்டிப்பா வாங்கிக்கலாம். என்ன கொஞ்சம் நிறைய பல்கா வேணுங்கிறவங்க ஒரு 2 days 3 days பிஃபோரா சொன்னாங்க, நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க அழகா வாங்கிக்கலாம். யாரா இருந்தாலும் கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணி அழகா வாங்கிக்கலாம். இப்ப நம்ம பேட்ஸ் பத்தி பாத்துடலாமா மேம்? பாத்திரலாம். நம்ம கிட்ட என்னென்ன மாதிரி பேட்ஸ் இருக்குங்க மேம்? அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இப்ப வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
ஜாப்காக வெயிட் பண்ணிட்டோம். நீங்க வந்து ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க பார்ட் டைமா படிக்க வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணாம கண்டிப்பா அவங்க அழகா இதை வந்து எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு ஃபீஸ் நீங்களே கட்டிக்கலாம் இல்லையா? அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்றது, ஒரு பொல்யூட் ஃப்ரீ என்வாயன்மெண்ட் வந்து நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா? சோ ஆஸ் எ ஸ்டூடெண்டா அவங்க வந்து அழகா அவங்க நினைச்சா மட்டும்தான், இளைஞருக்கு நினைச்சா மட்டும்தான் இதை வந்து எல்லா பக்கம் இதை வந்து எடுத்துட்டு போக முடியும். கண்டிப்பா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க சர்க்கிள்குள்ள ஆரம்பிங்க. ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் போடுங்க, இல்ல அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல வீடியோ போடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் வந்து சக்சஸ் ஆக முடியும். ஐயோ நான் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் நான் எப்படி விற்கிறது அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்க வந்து என்னால முடியும் அப்படின்னு நினைச்சு நம்பிக்கையா போனீங்கன்னா, எடுத்து இந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல சாதிக்க முடியும். ஐயோ நான் எப்படி சேல் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தளர்ந்து போயிருவீங்க. கண்டிப்பா தன்னம்பிக்கையா வாங்க. இந்த ப்ராடக்ட் நம்ம லேடிஸ் யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான் அதுவும் இல்லையா? இதுல வந்து எந்த ஒரு இதுல என்ன சொல்ல வரேன் இல்லையா, கெமிக்கல் இதுல ஃபுல்லா ஆர்கானிக் தான். நான் வந்து ஒரு டீச்சரா இருந்து கூட அதெல்லாம் விட்டுட்டு ஃபுல்லா நம்ம இதுலயே இறங்கணும். டீச்சர் ஜாபை விட்டு இதுக்கு வந்துட்டீங்களா? கண்டிப்பா மேம், சொசைட்டிக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், சேம் டைம் நம்மளே ஏர்ன் பண்ணணும். இப்ப நான் வந்து பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பார்த்து ஒரு 10 லேடிஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா அவங்களும் வந்து இதை எடுத்து பண்றதுக்கு முன்னாடி வருவாங்க. சரிமா பாருங்க, மேமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமா இருக்காங்க. கண்டிப்பா வந்து நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டையும் மேம் சொல்லிட்டாங்க. எல்லாருமே நீங்க ஒரு பார்ட் டைமா பண்ணாலும் பண்ணலாம், ஃபுல் டைமா நீங்க வீட்ல இருக்கீங்க பெண்மணிகளா இருக்கீங்கனாலும் இதை பண்ணலாம். மேம் ஒரு சில பேருக்கு இதை எப்படி பிசினஸா எடுத்துட்டு போறது கன்வெர்ட் பண்றதுன்னு தெரியாது. மேம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, கீழே போயிட்டு இருக்கு ஸ்க்ரோல் போயிட்டு இருக்கிற அந்த நம்பருக்கு மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா ஐடியாஸும் நம்ம கொடுப்பீங்க. கண்டிப்பா ஆட் மட்டும் கொடுக்கிறது இல்லாம ஐடியாவும் கொடுக்குறீங்க இல்லையா மேம்? பெண்கள்னாவே எப்பயுமே படிப்புங்கிறது செகண்டரி மேம். பெண்கள்னாவே எப்பயுமே ஞானம் படைத்தவர்கள், இயற்கையிலே இறைவன் பார்த்திருக்கா. அவங்களுக்கு வழி மட்டும் காட்டினா போதும், கண்டிப்பா அழகா சம்பாதிப்பாங்க. சூப்பரா. இப்ப வந்து பெண்கள் மாதிரி சம்பாதிக்கிறவங்க யாருமே இல்லைங்க. அந்த அளவு வந்து ஜென்ஸே வந்து அந்த பக்கம் நிக்கிற அளவு பெண்மணிகள் வந்து அவ்வளவு சாதிச்சுட்டு இருக்காங்க நம்ம நாட்டுல. நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவு நிறைய பேர் வீட்டுல மட்டும் இருக்காம நிறைய சாதிக்கிறாங்க. அவங்களால ரொம்ப முடியுது. வீட்டையும் கவனிச்சு அவங்க மென்டலா வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க பெண்கள். அவங்களுக்காக நம்ம சூப்பரான அந்த ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். நாப்கின் செம்ம ப்ராடக்ட். மேம் சொல்லிருங்க மேம், நம்ம கிட்ட என்னென்ன சைஸ்? இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் ஆயிடுக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 சைஸ் பேசிக்கா வச்சிருக்கோங்க. சரிங்க. இது மேம் எல். நீங்க தொடும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க மேம்? சாஃப்ட்டா இருக்கு. ஃபெதர் மாதிரி இருக்குங்க. ஃபெதர் மாதிரி இருக்கு. நம்ம கம்பெனி நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெதர் ஃப்ரீங்க. ஃபெதர் ஃப்ரீ. ஓ சூப்பர். அவன் வந்து இத யூஸ் பண்ணும்போது ஃபெதர் மாதிரி பறந்த ஒரு இதோட இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், நல்ல ஃபீல் வந்து நல்லா குட்டா இருக்குங்கிற மாதிரி நல்லா சூப்பரான ஒரு நேம். அதாவது பெண்களுக்கு வந்து அவங்களோட வர்க்க ஸ்டாப் பண்றதே இந்த டைம் தான். சோ அத தாண்டி அவங்க ஃப்ளை ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் ஃபெதர் ஃப்ரீ. ஓ சம மேம், थैंक यू so much மேம். அடுத்து இது வந்து எல்லுங்க. சரிங்க. இப்போ எல் மட்டும் வேணும், இவ்ளோ பீஸ் வேணும், அவ்ளோ பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மெச்சூர்ட் ஸ்டேஜான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க இல்லைங்களா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தே ஃபீல் சம் இரிட்டேஷன் நோ, அப்ப வந்து கண்டிப்பா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்க்கு இத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸல்ங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்றதுதான். உங்களுக்கு வந்து இது வந்து நார்மலான ஒரு சைஸ் தான், எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். இதுல என்ன மேம் இந்த லேயர் மாதிரி கொடுத்திருக்காங்க? மேம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு எல்லாமே சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஏன்னா கண்டிப்பா இது சொன்னாதான் அதோட ப்ராடக்ட் என்னங்கிறது மத்தவங்களுக்கு தெரியும். இப்ப வந்து ஓவர் ஃப்ளோலாம் ஆகுது இல்லைங்களா, சோ லீக்கேஜ் எல்லாம் அதிகமா இல்லாம இப்ப முக்கியமா நம்மள்ட்ட ஆர்டர் எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லாயர், டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க தான் எடுக்கிறாங்க. ஏன்னா கண்டினியூவா ஜாப்ல இருக்கவங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகணும் இல்லைங்களா, சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டபுள் எக்ஸல்ங்க. பெருசா இருக்கும், நல்ல லென்த்தியா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். டே அண்ட் நைட் எல்லா டைமே ஹெவி ஃப்ளோலாம் வந்து நல்லா வந்து இது வந்து கண்டிப்பா இது வந்து ஸ்டெபிளா இருக்கும். எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டே டைம் தனியா நைட்டுக்கு தனியா அப்படி எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா டைம் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதையே டச் பண்ணி பாத்தீங்க உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்ட்டா இருக்கு மேம். கண்டிப்பா ஒரு சில பேர் நினைப்பாங்க இவ்வளவு சாஃப்ட்டா இருக்குது இது வந்து லீக்கேஜ் ஆகாதா, வந்து எனக்கே அப்படிதான் யோசனையா இருக்கு. இவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு எப்படா ஹெவி தாங்கும் அப்படின்னு நானே உங்களுக்கு கேக்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படினா அதை ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. சோ அதனால அந்த லேயர் வருது இல்லையா, அந்த லேயர் வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பா அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். ஈவன் ஒரு சில இது வந்து அப்சர்வ் பண்றது லாங் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து நிறைய பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதுனால சைடு எஃபெக்ட் எல்லாம் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். சோ அப்படி இல்லாம நமக்கு 2 in 1 அப்சர்வேஷனும் இருக்கணும், சேம் டைம் சைடு எஃபெக்டும் இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக வடிவமைச்சிருக்கோம். சூப்பர் மேம், சூப்பர். இப்ப நம்ம இந்த நாப்கின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் நாப்கின்ஸ். ஆமாங்க,
ஆமாங்க 100% ஆஃப் 100% ஆர்கானிக் பிளாஸ்டிக் கிடையவே கிடையாது இல்லைங்க இல்ல இல்ல இதுல எப்படி மேம் இது எதனால பண்ணிருக்கீங்க இந்த நாப்கின் வந்து பாத்தீங்கன்னா மேம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டன் தான் அதிகமா வந்து பண்றோம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐடியா இருக்கு இப்ப நிறைய பேர் எல்லாமே எடுத்து பண்ணிட்டாங்க கொரோனால ஐ அப்ரிஷியேட் பர்டிகுலர் கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் வந்து பெண்கள் முன்னெடுத்திருக்காங்க ஈவன் ஜென்ஸ் பெண்களை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வேற லெவல்ல வந்து பிசினஸ் பண்ணாங்க எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி நான் இது மாதிரி பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது பரவாயில்லையே நம்ம ப்ராடக்ட் இவங்க வந்து எடுத்து பண்றாங்க அப்ப அதுல அவ்வளவா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது கண்டிப்பா அதனாலதான் பண்றாங்க அது அவங்க வந்து ரொம்ப கில்ட்டியாலாம் எதுவுமே ஃபீல் பண்ணல அவங்க ஷையா ஃபீல் பண்றது அப்படிலாம் எதுவும் கிடையாது ஈவன் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா தான் ஃபீல் பண்றாங்க பெண்மைக்கு நம்ம வந்து பின்னாடி நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் கொரோனா டைம்ல நிறைய எடுத்து அது இந்த வாழைநார்ல பண்றது புளிச்சக்கீரைல பண்றது நிறைய வந்து எடுத்து பண்ணிருக்காங்க சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல அது எல்லாமே இது வந்து என்ன லேயர்னு கேட்டீங்க இல்லையா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனியன் ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேரு இதோடைய யூசேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆமா பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நம்ம காலேஜ் போறவங்க ஸ்கூல் போறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா ஒரு ஜாப்ல இருக்கவங்க எல்லாமே ஒரு ரொம்ப டைம் வந்து நேரம் வந்து ஒரே இடத்துல நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு இல்லீங்களா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால உங்க மைண்டே பீரியட்ஸ் டைம்ல மைண்டே வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா மேம் சோ அதுக்காக தான் முக்கியமா இதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குன்னே நம்ம சொல்லலாம் பவர் இருக்குன்னே கண்டிப்பா சொல்லலாம் ஏன் அப்படின்னா பீரியட்ஸ் டைம்ல வந்து பெண்கள் எல்லாமே ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க இல்லீங்களா சோ அப்படி டயர்ட் ஆகக்கூடிய டைம்ல கண்டினியூஸா இதை யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இம்யூனை வந்து பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்ப நம்ம வந்து செல் வந்து நமக்கு blood வந்து பேட் செல்ஸ்லாம் வரும்ல அதையும் இது அப்சர்வ் பண்ணிரும் ஆக்சுவலா அந்த பிளாஸ்டிக்ல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது அப்சர்வ் பண்ணிரும் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடிக்குள்ளே போற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைடு எஃபெக்ட் வருது ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது இது நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ வந்து நம்ம ஒரு டெமோ பாத்துறலாங்க மேம் வந்து சொல்லாங்க நானே சொன்னேன் என்னடா இவ்ளோ தின் பேட்ல எவ்வளவுங்க ஹெவி ஃப்ளோ தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாங்க தண்ணி வச்சு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்க போறேன் மேம் இப்போ நான் ஊத்துனா நீங்க நம்ப மாட்டீங்க சரிங்க நானே ஊத்துறேன் ஊத்தி பாருங்க பாருங்க இது 250 ml வாட்டர் இருக்குங்க இதுல பாருங்க அப்படியே உங்களுக்கு அப்சர்வ் ஆகுது நான் வந்து அப்படியே இருக்குல்ல நல்லா அப்படியே ஊத்திட்டு இருக்கேன் நானு பயங்கரமா ஊத்திட்டு இருக்கேன் பாருங்க கீழே ஒரு தண்ணி கூட உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து வரல ஊத்திட்டீங்க பாருங்க தண்ணியே இல்லைங்க இங்க பாருங்க நான் எடுத்து வேணாலும் காமிக்கிறேன் பாருங்க தண்ணி கிடையாது அவ்வளோ அப்சர்வ் ஆயிருக்கு இன்னும் ஊத்துறனா கூட ஊத்தலாம் நீங்க தாராளமா ஊத்தலாம் இன்னும் நீங்க ஊத்துறா இருந்தாலும் ஊத்தலாம் ஊத்திட்டே தான் இருக்கலாம் நீங்க ஆனா உங்களுக்கு ஒண்ணு அப்சர்வ் ஆயிட்டே தான் இருக்கும் இப்ப தொட்டு பாருங்க பாருங்க தண்ணி இருக்கான்னு பாருங்க நல்லா அமுத்தியே உங்களுக்காக தொட்டு காமிக்கிறேன் பாருங்க தண்ணி சுத்தமா இல்லை எவ்வளவு அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கறத பாருங்க பார்த்தேன் மேம் என்ன மேம் ஊத்த ஏதோ கிடங்கு இருக்கிற மாதிரி உள்ள போயிட்டே தான் இருக்கு தவிர இது வந்து 2 in 1 அதாவது லார்ஜ் சைஸ் வேணுங்கிறது ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குங்க சரிங்க இப்ப நார்மலா நம்ம வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஆர்கானிக் பேட் நீங்க யூஸ் பண்ணும் போது இப்ப வந்து எனக்கு ஒரு 1000 பீஸ் வேணும் 2000 பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டு நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பிரைஸ் எவ்வளவு அளவுக்கு நீங்க டிராப் பண்ணி கொடுப்பீங்க மேம் அது எப்படி குவாண்டிட்டி எடுக்கறாங்களோ அதை பொறுத்து கண்டிப்பா நல்ல ஒரு அமௌண்ட் லெஸ் பண்ணிவே வாங்கி கொடுப்பீங்க கண்டிப்பா இதை வந்து நீங்க எடுத்து பண்ணுங்க இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டுங்க இங்க பாருங்களேன் நானே ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கேன் இதெல்லாம் தண்ணி சொட்டுதா அப்படின்னு பாக்குறேன் ஆனா வந்து நல்லா அப்சர்வ் ஆயிக்குச்சுங்க கண்டிப்பா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வேணும் அப்படின்னா கண்டிப்பா மேம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க கீழே ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்க வந்து அழகா காண்டாக்ட் பண்ணுங்க இதுல அந்த ஆனியான் அப்படிங்கிறது இருக்கிறனால அதுவுமே உங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கு எப்படி கொடுக்க முடியுதுங்க இல்லையே இந்த டெக்னாலஜி இருக்கிற நம்ம சொல்றோம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் சொசைட்டிக்கு அதுக்கு எடுத்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அமௌண்ட் கொடுத்தோம்னா எல்லாரும் முன் வர மாட்டாங்க ஹெல்த் என்ன ஒரு இதுனாலும் பிரைஸ் அதிகம் அப்படின்னா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சோ பெண்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில மேக்கப்க்கு ஸ்பெண்ட் பண்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள பயன்படுத்துற இதுக்கு வந்து அதிகமா முக்கியத்துவம் கண்டிப்பா சோ அட்லீஸ்ட் மினிமம் ரேட் இருக்கும்போது கண்டிப்பா அவங்க எடுத்துக்குவாங்க அப்படி ஒரு நம்பிக்கை தான் அதுக்காக இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா மேம் சொசைட்டில ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரணும் நிறைய பேர் அதுக்காக ட்ரை பண்றாங்க அதுல நானும் ஒருத்தியா இருக்குங்க கண்டிப்பா இதுல நிறைய நீங்க குரூப்பா சேர்ந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா மேம் கிட்ட நிறைய நீங்க ஒர்க் பண்ணணும்
பண்ணணும், நிறைய இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா ஊருங்களுக்கும் போகணும், நல்லா வந்து சூப்பரா இதாகணும் மேம். அதுக்காக என்னோட விஷஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்ன சொல்றது, நானும் பேச்சு துறையிலயும் இப்பதான் வளர்ந்துட்டு வரோம். சேம் டைம் அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே ட்ராக்ல நம்ம தொழில் முனைவோராகவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கு கண்டிப்பா உங்களோட சப்போர்ட்டிவ் வந்து தேவைப்படுது. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். நம்மளோட பிராண்ட் இது மட்டும் இல்லைங்க, இன்னொன்னு வந்து பண்ணிட்டு இருக்கோம். செம்மையா இருக்கு மேம். இது ஹேர் ஆயில் மேம். ஹேர் ஆயில் சூப்பரா இருக்கு மேம். எவ்வளவு மேம் இது? மேம் இது ரொம்ப கம்மி தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தனியா வாங்கினாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்டா இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக்ஸ் இன்கிரீடியன்ஸ் நிறைய போட்டுப்ப கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து 100 ml only 150, 150 ரூபாய் தான். 150 ரூபாய் தாங்க. கொரியர் சார்ஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாய் வந்து தூரத்துல இருந்து வந்து குடுக்குறவங்களுக்கு மட்டும் வேணுங்க. ரொம்ப அஃபோர்டபுள் தாங்க. ஏன்னா நிறைய மார்க்கெட்ல பெரிய பெரிய இதெல்லாம் வந்துட்டு இருக்கு மேம். இதுல எப்படி மேம், இது எப்படி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் என்ன மேம்? இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எது பண்ணாலுமே ஒரே ஒரு பர்பஸ்க்காக பண்ண போறது இல்லைங்க. இது வந்து பொடுகு, அதே மாதிரி ஹேர் ஃபால் ஆகுறது, முடி கொட்டுறது, அப்புறம் வழுக்கு தலை இருக்கவங்க, அப்புறம் முடி வளரணும்னு நினைக்கிறவங்க, வெள்ளை நரை, இளநரை தான் மேம் இப்ப ரொம்ப இதா போயிட்டு இருக்கு. அதாவது சின்ன வயசுல இளநரை வந்துருது. கண்டிப்பா மேம். சோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரெமிடியா, அதாவது ஹேர் ஃபால் ஆகுறது, முடி வளரணும், அப்புறம் ஒயிட் ஹேர், அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பொடுகு, டேண்ட்ரஃப், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வந்து எப்படிங்க அப்ளை பண்ணிட்டு குளிச்சுக்கலாமா இல்ல வந்து டெய்லி எப்பவுமே அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்ணலாம்? இது வந்து 2 டைப்பா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வீக்லி ஒரு ட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சொதும்ப எண்ணெய் தேய்ச்சிட்டு ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். இது 1 டைப். முக்கியமா ஜென்ஸ் வந்து டெய்லியும் ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க இல்லைங்களா? சோ இந்த டைப் வந்து அப்படிதானே இருக்காங்க. அப்பப்ப வந்து மசாஜ் பண்ணிட்டு நான்லாம் பாருங்க, அப்பப்ப மசாஜ் பண்ணிட்டு அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிடுறது. கண்டிப்பா தண்ணி எண்ணெயோட இருக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்க இப்படி எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி எப்பயும் போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா தேய்ச்சிக்கலாம். கண்டிப்பா இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயில் காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி ஹீட் ஆகிறதுலாம் இல்லாம ரொம்ப கூலா இருக்கும், கூலிங்கா இருக்கும். அதே மாதிரி ஐயோ கூலா இருக்கறனால ஒருவேளை சளி பிடிச்சுக்குமோ அப்படின்லாம் கிடையாது. நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும். இப்ப ஒரு சில எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி, கண்டிப்பா ரொம்ப சளி பிடிக்கிற மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதுக்கு அந்த மாதிரி மூலிகைகள் தான் இதுல பயன்படுத்தி இருக்கோம். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து இது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. கெமிக்கல் இல்லையா? பியூர் ஆர்கானிக், நம்மளோட ஓன் பியூர் ஆர்கானிக் தான். கண்டிப்பா 100% வந்து சொல்ல முடியும். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாட்டிகள் சொன்னதை வச்சு நிறைய பேர் ஓனா வந்து தயாரிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா படிக்க போறதும் வேலைக்கு போறதும் இருக்கனால உங்களுக்கு டைம் கிடைக்காது. சோ இது வந்து நம்ம எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 1/2 லிட்டர் அப்படி கொடுக்கலாம். ஆனா இது மினிமம் ஒரு 100 ml அப்படிங்கும்போது எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா ரெட் கலர்ல இருக்கு மேம். ஆயில் ஸ்மெல் பண்ணி பாருங்க. ப்ளஸ் ஸ்மெல் பண்ண நல்லா இருக்கு. உங்களுக்கே தெரியும் பியூர் ஆர்கானிக் தான். நல்லா ஆர்கானிக், நல்லா சூப்பரா இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஜஸ்ட் 150 தான். பிளஸ் கொரியர் சார்ஜஸ் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். மேம் இது வந்து ஒரு ட்ரீட்மெண்டா எடுத்துட்டு 4000 5000லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல மார்க்கெட்ல வர ஆயில் பாத்தீங்கன்னா பயங்கர ரேட்டு. கண்டிப்பா செம்ம ரேட்டுங்க. சோ பெண்கள்னாவே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அழகு கூந்தல். சோ அதுக்காக இவ்ளோ தூரம் நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் 150 ml ட்ரை பண்ணி பாருங்க. இது எவ்வளவு ஒரு ஆர்டர் கேட்டாங்க, ஒரு 1/2 லிட்டர் வேணும் 1 லிட்டர் வேணும் கேட்டாங்கன்னா ஆர்டர்ல கண்டிப்பா பண்ணி கொடுத்துறலாம் மேம். மேம் இது எப்படி மேம்? இது மேம் என்னோட ஹேர் பாக்குறீங்களா? நல்லா பிளாக்கா இருக்கு. பிளாக்கா இருக்கு. அதே மாதிரி அடர்த்தி ஓரளவுக்கு இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. சோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பயன்படுத்தி பார்த்தனதா சொசைட்டி கொண்டு ஏன்னா நம்ம ஒரு பேச்சாளர் இருக்கோம் அப்படின்னா உடனே வந்து இவங்க பேசுறது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிருக்கூடாது. கண்டிப்பா. அதனால நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு, எனக்கே நல்லா இருக்கு. சரிங்க சரிங்க. அது இளநரை அது எல்லாமே உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கும். இது வேணாலும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸ்க்ரால்ல போயிருக்க நம்பரை மட்டும் ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணா போதும். பேட்ச் வேணும் அப்படின்னாலும் பேட்சையும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பா நீங்க வந்து வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீட்டுல வந்து சும்மா இருக்காதீங்க. சீரியல் பார்த்துட்டு பக்கத்துல நாயம் பேசிட்டு அந்த டைமை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ்ல இறக்குனீங்கன்னா கண்டிப்பா அதுவும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை போட சொல்லல. 1000ல இருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க. ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு மேம் இப்பெல்லாம் சொல்றேன்னா கண்டிப்பா வந்து நம்ம பேசுறது மட்டும் கிடையாது, எங்களை நம்பி வாங்க. கண்டிப்பா நாங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். உங்கள்ட்ட பணமே இல்லை ஆனா எனக்கு பிசினஸ்ல கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நான் இருக்கேன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க.
கீழே ஸ்க்ரோலிங் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. 1000 ரூபி தானே, கண்டிப்பா நான் 1000 ரூபிக்கு உங்களுக்கு எடுத்து தரேன். நீங்க சேல் பண்ணிட்டு அமௌண்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும். கண்டிப்பா ஒரு சின்ன தொகையை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்தா போதும், அது கண்டிப்பா பெண்கள் வேற லெவல்ல எடுத்துட்டு போவாங்க நம்பிக்கை இருக்கு. சோ தொகையை கூட நீங்க வந்து கன்சிடர் பண்ணாதீங்க, கண்டிப்பா வாங்க. இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம லைஃப்ல நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. லேடிஸ்க்கு கண்டிப்பா வந்து தேவைப்படுறவங்க, பிசினஸ் பண்றவங்க, இல்ல இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து ஸ்க்ரால்ல போயிட்டு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி போன் எடுக்கல அப்படிங்கறதுக்காக நீங்க கமெண்ட்ல ரொம்ப எல்லாம் பேசிடாதீங்க. கண்டிப்பா நாங்க அப்ரோச் பண்ணுவோம். ஏன்னா இந்த பேசிக் நிறைய பேர் இருக்கறனால நிறைய பேர் மேம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நீங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணீங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி எல்லாமே கால் பண்ணட்டுங்க. நான் சப்போஸ் நம்மளால அந்த டைம் அட்டெண்ட் பண்ண முடியல, டெஃபினட்டா நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன் அப்படிங்கறதே சொல்லிக்கிறேன். உங்களுடைய கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெதர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு செமையா இருக்கு, நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கு கேக்கும்போது. கண்டிப்பா. சோ அந்த ஃபெதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆமா, அது வந்து ஒரு காற்றுக்கும் அதுக்கும் தான் லிங்க். அதை வந்து மத்தவங்க யாருனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சில தடைகள் வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி லைக் இந்த ஃபெதர் மாதிரி கண்டிப்பா இன்னும் மேல வரணும் அப்படின்னு மேம் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆண்டர்பிரனரா வந்து மாறணும். நம்ம சேனல்லே அவங்க வீடியோ வந்து நம்ம போடணும். அந்த அளவு நம்ம நல்லா சூப்பரா வந்து பண்ணணும். கண்டிப்பா அதுக்கு என்னோட விஷஸ் மேம். நீங்க வந்து எங்களுக்காக எவ்வளவு தூரம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணாதான் நீங்க 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க. அதனால நம்ம கம்பெனி சார்பா ஒரு கிஃப்ட். தேங்க்யூ மேம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் வந்து எல்லாம் போட்டு எனக்கு இளநரை நிறைய இருக்கு, போட்டு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். சரிங்களா? ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். தேங்க்யூ மேம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்மளால நிறைய பேர் வந்து இந்த வீடியோ நல்லா பயனடையணும். ஓகே, தேங்க்யூ மேம்.